வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் உரிமையை கூறிக்கொண்டிருக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில், அதாவது இரட்டை இலை சின்னம் என்ற ஒரு முக்கியமான ஒரு சின்னங்க, சும்மா சொல்ல முடியாது. புரட்சி தலைவர் ஆரம்பித்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வரை இரட்டை இலை சின்னத்தை மக்களிடம் மிக தீவிரமாக கொண்டு சேர்த்து ஒரு பிராண்ட் என்ற ஒரு பேரை கட்டி காப்பாற்றிருக்காங்கன்னா அது அவர்களுடைய உழைப்பு மட்டும்தான். அதை பார்த்திங்கன்னா இவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாசம் செய்கிறார்கள் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த சின்னத்துக்காக இவர்கள் இருவரும் சண்டை போடுவதும் சரி, வழக்கு தொடுப்பதும் சரி, அது வரைக்கும் கோட்டுன்னு எல்லாத்துக்கும் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக கட்சி பார்த்திங்கன்னா இதற்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா தற்பொழுது பார்த்திங்கன்னா தொடர் தோல்விகளை, மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நகர உள்ளாட்சி தேர்தல் என பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய தேர்தலில் பார்த்திங்கன்னா தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது. தற்பொழுது அதாவது அப்போ ஆரம்பித்த ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டி தேர்தலை தாண்டி 23 இப்போ 2024 வரை ஈரோடு கிழக்கு பார்த்திங்கன்னா தேர்தல் இருக்கிறது. விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடல நம்மளுடைய அதிமுக. இப்போ ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டு ஆக வேண்டிய ஒரு சூழல் உண்டாயிருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் போட்டியிடனா இரட்டை இலை சின்னம் தேவை. இரட்டை இலை சின்னம் தேவைன்னா இரட்டை இலை சின்னத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கும் கொடுக்கக்கூடாது, முடக்கப்பட வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா இருவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னம் ஒரு மோதலாக அமையுது, 2 பேருக்குள்ள ஒரு மோதலாக அமையுதுனால இந்த சின்னத்தை நீங்கள் முடக்கணும் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி, அதாவது சூரிய மூர்த்தி என்பவர் பார்த்திங்கன்னா டெல்லியில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை முன்வைத்து யாருக்கு பார்த்திங்கன்னா ஏற்றல் போல் ஆதாரங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் ஒரு முடிவை சொல்லுது. ஆனால் நீதிமன்றம் ஒரு முடிவை சொன்னாலும் கூட தற்பொழுது எடப்பாடிக்கு அந்த சின்னம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா பெரும் அளவில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் தொடர் ஒரு பங்களிப்பை கொடுக்கணும். இப்போ புகழேந்தி அவருடைய தரப்பினர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மனு கொடுத்துருந்தாங்க, ஆஜராக இருந்தாங்க. திருப்பி அவங்களுடைய வாதங்களை கேட்டாங்கன்னா அவங்க பல விஷயங்களை சொல்லுவாங்க. இதுமாரி இரட்டை இலை அவருக்கு கொடுத்தீங்கன்னா திருப்பி தோல்வி அடையும், அதனால் ஒன்றுபட்ட இரட்டை இலையாக கொடுக்கணும், நீங்கள் எல்லாரும் சேர்ந்தா இரட்டை இலை சின்னம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துக்களை முன்வைத்தாங்கன்னா எடப்பாடியின் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. இதனால் கண்டிப்பாக அதிமுகவில் ஒன்று மட்டும் தெரிய வருகிறது, ஒன்றுபட்டால் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா வென்று விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் அவர்களுடைய பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கப்பட வேண்டும். ஆனால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக போட்டியிட போகிறது. ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் யார் போட்டியிட போகிறார்? ஓபிஎஸ்ஆ, இபிஎஸ்ஆ, இல்லை பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாமல் போட்டியிடாமல் விட போகிறார்கள் அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மேலும் இதுபோன்று இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.